யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எல்லாம் கவனிங்க, இங்கே பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது அவர்களை இஸ்ரவேல் புத்திரர் என்று அழைக்கப்பட்டார்கள். வசனத்தின் ஆரம்பத்தில் அவங்க இஸ்ரவேலுக்குள் எகிப்தில் இருக்கும்போது அவங்கள என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, வேதம் என்ன சொல்லுது, அவங்கள இஸ்ரவேல் புத்திரர்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எகிப்திலேருந்து வெளியே வந்த உடனே அவங்களுக்கு என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கு, வேதத்தில் என்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன பேர் வச்சுருக்கிறேன்? கர்த்தருடைய சேனைகள். கவனிச்சிங்களா? அப்போ எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த வரைக்கும் அவங்க இஸ்ரவேல் புத்திரர். ஆனால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான உடனே வேதம் அவர்கள் எப்படி தெரியுமா சொல்லுது? கர்த்தருடைய சேனை வீரர்கள் அவர்கள். இன்றைக்கி நீங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்தபோது சாதாரண ஒரு மனுபுத்திரனாக இருந்தீங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட உடனே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக, சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கக்கூடியவர்களாக, சாத்தானை மிதிக்கக்கூடியவர்களாக, பலமுள்ள தேவ பிள்ளை என்று வேதம் உங்களை அழைக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதுதான் நான் கவனித்து பார்த்தேன். நான் வேதத்தை படித்த போது கண்டுபிடித்தேன். நிறைய பேர் ஏன் கிறிஸ்தவர்களை தோற்று போகிறாங்க தெரியுமா? இந்த மனம் அவர்கள் புதிதாக விடவில்லை. இந்த மனசில் இன்னும் இந்த பழைய தோல்விகள், பழைய காரியங்களே உள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்க. எப்போ எகிப்தில் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களை. எப்போ எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களோ அப்பொழுது வேதம், தேவன் அவர்களை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? இவர்கள் என்னுடைய சேனைகள், கர்த்தருடைய சேனைகள். இன்றைக்கி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். யோவான் 1:12 அப்படி தான் சொல்லுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அந்த சாகாமையுடைய, அழியாமையுடைய, உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமே. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் தாங்க. அதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்களாக இருந்தால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக வேதம் உங்களை அபிஷேகித்திருக்கிறது. இயேசுனுடைய ரத்தம் உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறங்கிறத தெரிந்து கொண்டீங்கன்னா இந்த போர்க்களத்திலே வெற்றி எப்பொழுதும் உங்கள் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வேத புஸ்தகமே ஒரு யுத்த புஸ்தகம் தான். இதில் நிறைய வெற்றிக்கான ரகசியங்களை எழுதி கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. சண்டைக்கு எசேக்கியா ராஜா போகும்போது, ஒரு பெரிய சேனையை எதிர்த்து போகும்போது, இந்த வேத புஸ்தகம் அந்த ஒரு யுத்தத்தையும் சொல்லியிருக்கு. அதை எதிர்த்து போகும்போது இவன் கத்தி ஈட்டி பிடிச்சிருக்கவங்களாம் பின்னாடி போங்கடா, பாட தெரிஞ்சவங்க, தேவனை ஆராதிக்க தெரிஞ்சவங்களாம் முன்னாடி போடான்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. இப்போ வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னா, அவர் என்மேல் வைத்த அவருடைய பலன், அவருடைய கிருபையில் தான் வெற்றி வரப்போகுது. பாடுங்க அப்படிங்கிறாங்க. நீ பாட்டை பற்றி அழகாக சொன்னால் பாருங்க. நிறைய பேர் பாட்டு வேலைக்கு வர்றதே இல்லை. ஏன் தெரியுமா? பாடுறது கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச நன்மையை நினச்சா தான் பாடவே முடியும். கர்த்தர் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சார்னு சொல்லி. ஆனால் எசேக்கியா ராஜா வெற்றி வருவதற்கு முன்பே பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றியை பார்த்திருந்தார்கள். அதனால் துதிக்கிறவங்கள முன்னாடி போங்கன்னாங்க. நான் சொல்ல, துதிக்கிறவங்க முதல்ல வருவாங்க. ஆராதனைக்கு வர்றப்ப துதிக்கிறவங்க முன்னாடி வந்துடுவாங்க. கர்த்தர் செய்த நன்மையை நினைக்கிறவங்க முன்னாடி வந்துடுவாங்க. கர்த்தர் தன்னுடைய ராஜாதி ராஜாவாக எனக்காக யுத்தம் செய்கிறார், எனக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறவங்க முன்னாடி வந்துடுவாங்க. ஏன்னா அவர்கள் துதிக்கும்போது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார். கரங்க